ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அப்ளை. இன்றைக்கி இந்த வீடியோவில் லினக்ஸில் ஒரு சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ப்ளஸ் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறது வந்து டெர்மினல். இப்போ நம்ம எல்லா சாஃப்ட்வேரும் நம்ம டெர்மினல் போய் தான் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. லினக்ஸ்லேயே லினக்ஸ் சாஃப்ட்வேர் பேக்கேஜ்னு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கும். அதில் எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மொபைலில் எப்படி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அதுலேயும் இருக்கும். பட் இது நான் சொல்கிற மெத்தட் வந்து டெர்மினலில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான். இப்போ விண்டோஸில் ஒரு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுப்போம். அந்த மாதிரி இந்த லினக்ஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஃபஸ்ட்டு சிஸ்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா விஎல்சி கிடையாது. ஸோ அதனால் நான் விஎல்சி இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ எப்படின்னு மட்டும் பாருங்கள். sudo apt install VLC. ஸோ இந்த கமெண்ட்டு எல்லாத்துக்கும் பொதுவானதாக கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு வருஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் கெட் போட வேண்டியது இருக்காங்க. -get install VLC அப்படின்னு டைப் பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு இதில் வரும். இதில் நான் பேரட் OS யூஸ் பண்ணியிருக்கேன், டெபினோட வெர்ஷனோடது. ஸோ அதனால் இந்த இடத்துக்கு நம்ம கெட் போடணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம ஏபிடி மட்டும் போட்டுக்கலாம். சுடு அப்படின்னா சூப்பர் யூசர்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட்டுக்கான ஃபுல் ஃபார்ம் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது சுடு ஏபிடி இன்ஸ்டால். ஓகே, இப்போ இன்ஸ்டால் டைப் பண்ணிச்சு. நம்ம எதை இன்ஸ்டால் பண்ண போகிறோம்? VLC. ஸோ இந்த சாஃப்ட்வேரை மட்டும் நம்ம கடைசியில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்டர் தட்டுறேன். பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். எஸ் கண்டினியூ பண்ணுமான்னு கேட்குது. அதாவது பர்டிகுலர் கேபி இல்லைன்னா எம்பி வந்து நான் உங்கள் ஆர்டிஸ்டில் நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு மாதிரி கேட்குது. நம்ம எஸ் கொடுத்துடலாம். ஒய்யை மட்டும் என்ட்ரு கொடுத்தோம்னா ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பேக்கேஜ் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ ரீடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ VLC நான் முதல்ல டைப் பண்ணால் இப்போ வரல. இப்போ பார்த்திங்க அப்படின்னா VLC மீடியா பிளேயர் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இதை எப்படி நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த ஒரு சாஃப்ட்வேரை இல்லைன்னா மற்ற சாஃப்ட்வேரை எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே கமெண்ட் தான், ரொம்ப சிம்பிளான கமெண்ட் தான். sudo again apt remove and VLC. ஸோ அதே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணால் இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதனால் ரிமூவ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்டர் தட்டணும் அப்படின்னா எகைன் உங்கள் அந்த VLC சாஃப்ட்வேரை உங்கள் பேக்கேஜ்லேருந்து ரிமூவ் பண்ண போகிற எஸ்ஆர் நோ கேட்குது. நம்ம ஒய் கொடுத்து நம்ம என்டர் அழுத்தணும் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் நம்ம சிஸ்டத்துலேருந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஒரு லினக்ஸில் ஒரு பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 2 கமெண்ட்டை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் ப்ளஸ் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது தெரியும், எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கான சின்ன வீடியோ தான் இது. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் அப்ளைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.